நான் பாஸ்டர் வீட்டுல தங்கி இருக்கிறேன், சர்ச் இருக்கு, இங்க இருந்து போன் பண்ணி பாஸ்டர் சொல்றாங்க நீங்க எப்படியாவது வந்துருங்க பாஸ்டர் அப்படி மட்டும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் முதல் நாள் மீட்டிங்கே சுத்திட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியாது, ரூட் தெரியாது. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போதே பாஸ்டர் வந்துட்டாங்க, என்ன கூட்டிட்டு வராங்க. நான் பாஸ்டர்ட்ட என்ன சொல்லல தெரியுமா? பாஸ்டர் ரைட்ல போங்க, லெப்ட்ல போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? எனக்கு என்ன தெரியாது, ரூட் தெரியாது. இதே இது எங்க ஊர்லன்னு வைங்களேன், எங்க ரோடு க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல எங்க பாதாள சாக்கடை தோண்டி போட்டு இருக்கிறாங்க, எல்லாமே தெரியும். அதனாலதான் திடீர் ஜெபிக்க எழும்புவாங்க பாருங்க. இன்னைக்கு நைட்டு நான் ஃபுல்லா இருந்து என்ன பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க, ஹalleluyaக்கு ஹா சொல்லுவாங்க, தூங்கிடுவாங்க. முடியவே மாட்டேங்குது. எப்படிங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூட் தெரியணும்னா அந்த ரூட்ல அடிக்கடி போய் பழக்கப்பட்டிருக்கணும், டெய்லி போயிட்டு வரணும். நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களேன், நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம ஊர்ல ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், ஜங்ஷன்ல நிக்கிறோம், 4 ரோடு பிரியுது, நமக்கு எங்க போகணும்னு தெரியல, நம்ம கையில அட்ரஸ் இருக்கு, எங்க போகணும்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப் பார்த்து ஒரு கார் தண்ணியில கிடக்கு, போன வாரம் செய்தி, அது இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், உங்க ஊரை விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஊர்ல நீங்க எவ்வளவு பெரிய பென்ஸ்ல போனாலும் நீங்க யார்கிட்ட தான் ரூட் கேட்பீங்க தெரியுமா? ஏன் ஆட்டோல ரூட் கேக்குறீங்க? ஏன்னா அப்ப ரூட் தெரியாதவங்க எதுல கவனம் செலுத்துறோம் தெரியுமா? ரூட் தெரிஞ்சவங்க கூட ஃபெலோஷிப். அதுக்கு தான் சர்ச். எடுத்ததும் எல்லாம் பழக்கப்பட்டவங்க கிடையாது, ரூட் தெரியல. ரூட் தெரிஞ்சவங்க கூட ஐக்கியம். அந்த நேரத்தில் ஐயோ நான் வந்து பென்ஸ்ல வந்து இருக்கிறேன், அதனால ஆட்டோல பேச மாட்டேன்னா கடைசி வரை அட்ரஸ் கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? வருகையெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும், நம்ம இன்னும் அட்ரஸ் கையில வச்சு சுத்திட்டு இருப்போம். ரூட் தெரியலாம், ரூட் தெரிஞ்சவங்க கூட ஃபெலோஷிப். இது ரொம்ப முக்கியம். பேதுரு படிப்பறிவே இல்லாதவர், பவுல் படித்து அறிவு ஓவர்ஃப்ளோ ஆனவர். ஆனா ரூட் பேதுருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியாது. அப்போஸ்தலர் கீழே அடங்கி இருக்கான் பவுல். ஏன்னா ரூட் தெரியறதுக்கு வந்த ஆண்டவரனை சந்தித்தார், ஆண்டவரனை ரட்சித்தார், அவ்வளவுதான். எனக்கு யாருடைய சகாயம் தேவையில்லை, எனக்கு எதுக்கு பாஸ்டர், எனக்கு எதுக்கு சர்ச்சு இல்ல, கடைசி வரை வழி தப்பி போயிட்டே இருப்போம். ரூட்டு தெரியறது வரைக்கும் அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ரூட்டு தெரியாதல்ல, தெரியல, பழகல. உங்களுக்கு ஜெபிக்க ஆசை இருக்கு, ஜெபம் வரல, இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல வந்து உட்காரணும். ஜெபிக்கிறவங்க கூட ஐக்கியம். இது உங்களை அறியாமல் உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நீங்க ஒரு ரூட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு யாரும் இல்லைனாலும், சர்ச்சில் ஜெபம் இல்லைனாலும் உங்களால ஜெபிக்க முடியும். சோ எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம். அதனாலதான் சபையோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபையில நம்ம யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நல்ல ஜெபிக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட ஃபெலோஷிப், எஸ்பெஷலி இந்த ஜெபம், இந்த மாதிரி காரியம் தான் உறவை வளர்ப்பதற்கு ஏதுவானது. இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். திடீரென்று வந்தாச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு கூப்பிட தெரியணும்ல. இது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். எந்த லைன் கட்டானாலும் பரவாயில்ல, பரலோக லைன் மட்டும் கட்டாயிரவே கூடாது.